இல்லை கட்டலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சுவிட்சை மாத்திரம் போட்டு போட்டு பார்த்துட்டு என்னவோ தெரியல ஃபேன் ஓட மாட்டேங்குது, என்னவோ தெரியல லைட்டே ஓட மாட்டேங்குது, லைட்டே தான் இருக்குது, ஒரே வெயில் மட்டையை பொழக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுல எங்க தப்பு இருக்கு? நம்ம வேலை தானே தப்பு. பில்லு கட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. அதே மாதிரிதான் நம்ம கோவிலுக்கு வரதும், நம்ம பிரார்த்தனை பண்றதும், நம்ம கோவிலை பார்த்துக்கிறதும். நம்ம கோவிலுக்கு இது நம்ம கோவில், நம்ம பிரார்த்தனை பண்ணணும், நம்ம வழக்கு பூஜை பண்ணணும், நம்ம லட்சுமி நாராயண சுவாமி சனிக்கிழமையாவது போய் பெருசா நம்ம ஒரு உற்சவம் பண்ணணும், நம்ம சிவலோகநாதருக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நீங்களும் யோசிக்கணும். எப்ப பாரு வெளியில யாராவது வந்து நமக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. கும்பாபிஷேகம் விமர்சையா ஏதாவது கொண்டாடுவோம் இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால நம்ம கோவிலுக்குங்கிறத தினம் வந்து இங்க நம்ம சார்ஜை ஏற்றினாதான் இந்த சுவிட்சுங்கிற அந்த போட போது இந்த பிரார்த்தனைங்க அந்த சுவிட்சை அமுத்தும் போது உங்க வேண்டுதல் நிறைவேறி உங்க வாழ்க்கையும் லைட் எரிக்கிற மாதிரி பிரகாசமா இருக்கு. புரியுதா? இதுக்கு சரிங்க. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க, தினம் நாங்க கோயிலுக்கு வரோம். இங்க வந்து என்ன பண்றது? நேற்றுக்கு பாக்கியலட்சுமியில என்ன நடந்ததுன்னு பத்தி பேசலாமா? இல்ல நேற்று கிரிக்கெட் மேட்ச்ல ஏன்டா அவன் அடிக்காம அவுட் ஆயிட்டானுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாமா? இல்ல எங்க மாமியாரை பாருங்க எப்படி குடும்பப்படுத்துறாங்கிறத பேசலாமா? இல்ல எங்க மருமா ஒரு வேலை செய்யறது இல்லைங்கிறத பத்தி நீங்க வந்து பேசலாமா? எதை பத்தி பேசலாம் நம்ம கோவில்ல வந்து? சரி, ஒண்ணுமே பேச வேணாம். நான் ரொம்ப